இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம என்னென்னா, தனுஷோடைய படத்துக்கு ரசிகர்கள் எப்பா உன் படம் வந்து கங்குவா மாதிரி ஆகிடப்போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கிட்ட இந்த ஜிஎஸ்டி ரசீது எங்குங்க, ஜிஎஸ்டி ரசீது எங்குங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. கங்குவானுடைய பெரும் பட்ஜெட், அதுவும் பெரும் கடனை சூர்யா தான் அடைத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எங்க சூர்யாவுக்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, கார்த்தி ஒரு கண்ணில் வெண்ணையா அப்படின்ற ஒரு கேள்வியும் ரசிகர்கள் எடுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் விஷயம், தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் தனுஷோடைய அந்த ஒரு படத்திற்கு, குறிப்பாக குபேரா, நேற்று வந்து கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிடுது. குபேரா ஒரு அருமையாக இருந்தது. ஒரு கிளிம்ஸ் தான் வந்து தனுஷோடைய ரொம்ப முக்கியமான படம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அப்புறம் இட்லி கடை, இந்த மாதிரி படங்கள் வரிசையாக இருக்குது. இந்த கிளிம்ஸ் வீடியோ சேகர் கம்லா இயக்கியிருக்கார். இந்த படத்தை ஒரு காட்சியில் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருக்கார் தனுஷ். இன்னொரு காட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து யாசகம் வாங்குற மாதிரியான இதுவாக இருக்குது. அதை தான் நம்ம திருப்பதியில் முதல் நாள் எடுத்தாங்க. இந்த படத்துக்கு, குபேரா படத்துக்கு முதல் காட்சி வந்து திருப்பதியில், கீழ் திருப்பதியில் எந்தவித முன் அறிவிப்பும் வாங்காமல் எடுத்தோடனே முதல்ல ஏதோ இது எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிறான்னு நினச்சிருந்தோடனே கூட்டம் மொத்தம் பார்த்திங்கன்னா தனுஷோட கெட்டப்லாம், அந்த பிச்சைக்கார கெட்டப்லாம் போட்டு இது பண்ணணும். அப்புறம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து, அப்புறம் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாதிரி யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி இதை எடுத்தீங்கன்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே தடை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் வரும்போது தனுஷோட லைன் அப்பில் அடுத்தடுத்த படங்கள்லாம் இருக்குது. இந்த படத்தில் நாகார்ஜுனாவுக்கு ஒரு அழகான ஃபேமிலி காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி ராஷிகா மந்தனா இந்த படத்தில் இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக வேறு இந்த கிளிம்ஸ் வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் மீறி இன்றைக்கி ஃபேன்ஸ் வந்து, குறிப்பாக அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் இறங்கி ஒரு வேலை என்ன செஞ்சுருக்காங்க, கங்குவாவுக்கு ஒரே அடித்து காது இறைச்சல் ஆகிப்போச்சு, குபேராவுக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்துடும் போல இருக்குது, இதை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த படத்துக்கும் தேவிஸ்ரீ பிரசாத், இந்த படத்துக்கும் தேவிஸ்ரீ பிரசாத் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். வந்து தேவிஸ்ரீ பிரசாத் ஏன்னா ஒரு காது இறைச்சலாக இருக்குது, தம்முன்னு இருக்குது, இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னால் அது முழுக்க தேவிஸ்ரீ பிரசாத் மேல் மட்டுமே ஆகிடாது. வந்து ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு 4-5 ஒரு டியூன் போட்டு காமிப்பார். அதுலேருந்து ஒரு இயக்குனரோ தயாரிப்பாளரோ மற்றவர்களோ அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது, சார் இந்த காட்சிக்கு இப்படி வேணும், அந்த காட்சிக்கு அப்படி வேணும்னு சூர்யாவோ சிறுத்தை சிவாவோ சொல்லியிருக்கலாம். ஒருவேளை சூர்யாவை கூட சொல்லியிருக்கலாம், சார் பட்டம் முழுக்க அப்படி கத்திக்கிட்டு வரோம், அப்படி கத்தும் போது அப்படி தெரிக்கிற மாதிரி ஓன்னு அடிக்கிற மாதிரி மியூசிக்கை போட்டு விடுங்கன்னு. ஏற்கனவே தேவிஸ்ரீ பிரசாத்தை பிடிக்கவே முடியாது. இந்த கந்தசாமின்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா, படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கந்த 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 கந்தசாமியே அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பார். வந்து கத்திக்கிட்டே இருப்பார். வந்து கத்துன்னு கத்திட்டு. அது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஓகே. அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக தேவிஸ்ரீ பிரசாத்தை போட்டு விழுக்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. இப்போ குபேரா படத்துக்குள்ளேயும் உள்ளே இறங்கிட்டாங்க. தனுஷும் ஏதாவது முடிச்சுக்கிட்டு ரீ ரெக்கார்டிங்கில் அவரே போய் உட்காந்து, சேகர் கம்லா கூட, எங்க ரொம்ப எதுவும் அடிக்காதீங்க, ரொம்ப பார்த்து மியூசிக் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் மெலோடியாகவே போட்டு விட்டுருங்க, வேணாங்க வீண் வம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இப்போ முதல் நாள் வசூல், கங்குவாவோட முதல் நாள் வசூலை தாண்டி முதல் நாள் ரிவ்யூலாம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. வந்து ஆளாளுக்கு போட்டு பண்ண ரிவ்யூ. ஆனால் இதுதான் வசூல் பண்ணியிருக்கோம், அதுதான் வசூல். நம்ம கூட ஒரு 14 கோடினோம். அப்போ சில ட்ராக்கர்ஸ்லாம் வந்து 8 கோடி ரூபாய் தான் தமிழ்நாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்திற்கு ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒட்டுமொத்தமாக 56 கோடி புள்ளி சில்லறை அப்படின்றது வந்து ஒரு வசூலாக சொல்லியிருக்காங்க. இந்த வசூல் தான் இப்போ வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உலகம் முழுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க அங்கே சரியாக போகலன்றாங்க, இங்கே சரியாக போகலன்றாங்க, இங்கே எதுவாக இருக்குன்றாங்க, கூட்டம்லாம் வெளியே வந்துருச்சாங்க, அமரனுக்கு அதிகமான தியேட்டர் கொடுத்துருக்காங்கன்றாங்க, இங்கே வந்தவங்களாம் டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அமரனுக்கு வாங்கிட்டாங்கன்றாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் அமரனுக்கு போயிட்டு இருக்கு. இது எப்படிங்க வந்து 56.62 கோடி நியாயமா அப்படின்னு. சரி, நியாயமோ இல்லையோ, அவங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதை விட்டுருங்க அது மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் கீழே சோஷியல் மீடியாவில் இந்த போஸ்ட் போட்டாங்க இல்லைங்களா, ஞானவேல் ராஜா சார் எங்கே உங்களுடைய ஜிஎஸ்டி ரசீது, எங்கே ஜிஎஸ்டி ரசீது எங்கே அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய பேர் புரியாதுங்க. எங்கிட்ட கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க கீழே வந்து ஜிஎஸ்டி ரசீது கேட்குறாங்க அப்படின்னு. எங்க இது தெரியாதுங்களா அப்படின்னு. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்தது. அங்கே ஆரம்பிச்சது தான் வந்து இந்த படம் 2000 கோடி அடிக்கணும்னு ஆரம்பிச்சது. அதை தாண்டி இந்த படத்தினுடைய வசூல் இருக்கு இல்லைங்களா, அந்த வசூல் தாறுமாறான வசூலாக இருக்கும். மற்றவங்களாம் ஒரு பொய்யான வசூலை சொல்லுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாள் வசூலை சொல்லும் போதும் அதற்கான கட்டின ஜிஎஸ்டி ரசீது இருக்கு இல்லைங்களா, அதோட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வசூல் சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி ரசீதையே காணோம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. வந்து இதெல்லாம் மீறி அப்புறம் நேற்று ஒரு அறிக்கை ப்ரொடக்ஷன் நிறுவனத்துலேருந்தே ஒன்று கொடுத்துருந்தாங்க, சவுண்ட்லேருந்து 2 டெசிபல் அளவை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு. இது ஒரு பக்கம் போட்டு சாத்துறாங்க. எங்கே
சவுண்டு மட்டும்தான் பிரச்சனை இல்லைங்க, படத்தில் கதையே பிரச்சனைங்க. கதையே இல்லாத படத்துக்குள்ளே நீங்கள் சவுண்டை குறைச்சா என்ன கூட்டினா என்னன்னு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அதாவது எதை தின்னா பித்தம் தெளியன்ற ஒரு கதை இருக்குது பாருங்க, அது மாதிரி வந்து எதை சாப்பிட்டா இந்த ஏதாவது ஒன்று போட்டால் அந்த படத்துக்கு இன்னும் வெளியே வந்து இந்த மீம்ஸு ட்ரோல் பண்ணவங்ககிட்ட வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தால் அது முடியாது என்பது தான் விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்குது. ஒரு பொதுவாக ஒரு பப்ளிக் பைட்ஸ் கேட்கும்போது, பப்ளிக் ரிவ்யூ கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆடியன்ஸ் வந்து மொக்க படங்கன்னு, இன்னொருத்தர் சுமாராக இருக்கணும், இன்னொருத்தர் சூப்பர் ஹிட்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இப்போ 3வது நாள் ஆகுது, நூல் பிடிச்ச மாதிரி சொல்லி வச்ச மாதிரி 85% ஆடியன்ஸ் வந்து ஏன் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. அவன் குமரத்து என்னன்னா, எங்களுடைய கால நேரம், எங்களுடைய காசு அத்தனையும் வேஸ்ட் அப்படின்னு. அந்த குமரலுடைய வெளிப்பாடு தான் இது வந்து. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் வந்து சூர்யா வந்து திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் போகுது. ஏங்க சூர்யா ஏங்க ஏமாற்றப்படுறாரு? எல்லாம் சொந்தக்காரங்க தானே அவங்களுக்குள்ள ஏமாற்றப்படுறாருன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாவை வைத்து ஞானவேல் ராஜா எடுத்த படத்தினுடைய நஷ்டத்திற்காக சூர்யா கொடுத்த கால் ஷீட் இது அப்படின்னு சொல்லு. ஏன்னா சிறுத்தை சிவாக்கிட்டே 2011 தான் அந்த கதையை கேட்டிருக்காங்க. கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க. அதை ரஜினிகாந்த் பேசியிருப்பார், எங்கிட்ட சொன்ன கதை அங்கே போயிடுச்சு அப்படின்னு. நல்ல வேலை தப்பிச்சாருன்னு நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். இப்படி இருந்த சமயத்தில் இந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் வந்து அப்படியே ஆரம்பித்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம். இதில் என்னென்னா, கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அவருக்கு 60 கோடி கொடுக்கணும், இவருக்கு 26 கோடி கொடுக்கணும், கடைசியாக இவருக்கு 1.25 கோடி கொடுக்கணும். இந்த கோடிகள்லாம் ஒரு பெரிய கணக்கு போட்டு 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 ஸ்டாப் பண்ணி இந்த படம் வருமா வராதான ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு, இது மிகப்பெரிய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்படி சூர்யாவுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக வந்து லைக்கா மாதிரியான நிறுவனங்கள், ஏஜிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஏன் இவங்க போய் படம் பண்ணுறாங்க, சாதாரண ஆட்களுக்குலாம் பண்ண மாட்டாங்களா ஹீரோக்கள் அப்படின்னு கேட்குறப்போ, எங்கள் சாதாரண ஆட்கள், நம்ம சாதாரண ஆட்கள்னால் ஒரு ப்ரொடியூசர், ஒரு பட ப்ரொடியூசர் அல்லது வந்து தெரிஞ்ச படை ப்ரொடியூசர், ஏதாவது நண்பர்கள் இப்படின்னு படம் பண்ணி அந்த படம் வந்து ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான சிக்கலை தான் சந்திக்கும். இந்த மாதிரியான சிக்கலை 90களிலும் 2000 முதலிலும் நிறைய ஹீரோக்கள், குறிப்பாக அஜித் நிறைய சந்திச்சிருக்காரு. அஜித்தை வைத்து படம் பண்ண அவருக்கு அஜித்துக்கு ஒரு நண்பரா, ஒரு நன்றி கடனா, அவருடைய வெல்விஷருக்காக படம் பண்ண சமயத்தெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த படம் அப்படியே நடந்துக்கிட்டு வரும். ரிலீஸ் டைமில் இப்போ வந்து நம்ம கியூப்னு சொல்கிறீங்களா, அப்போ வந்து பிரிண்ட்டு, நீங்கள் பிரிண்ட்டை போய் எடுக்கணும்னா, பொட்டி எடுக்கணும்னா என்ஓசி, அது மேலே எந்த வித கடனும் இருக்கக்கூடாது. அப்படி கடங்காரங்க லெட்டர் கொடுத்துருவாங்க. லெட்டர் கொடுத்தோன்னு பொட்டியை தூக்கி வச்சுருவாங்க. அப்போது அஜித் மாதிரியான ஹீரோக்கள், சில ஹீரோக்கள் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த படத்தை கொண்டு வந்தது. சில ஹீரோக்கள், கமல்லாம் சில படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளத்தையே விட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா கண்டென்ட் வெளியே போட்டோம். இது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். என்னன்னா, இவ்வளோ பெரிய ஹீரோடைய படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை, ஒரு காட்சி ரிலீஸ் ஆகலை, மேட்னி ரிலீஸ் ஆகலைன்ற ஒரு பஞ்சாயத்து வந்துட போகுது அப்படின்றதுக்காக இன்றைக்கி அந்த நிலைமை தான் கங்குவாவுக்கு, சூர்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சூர்யா இதிலிருந்து விடுபடுறதுக்காக கிட்டத்தட்ட 42 கோடி அவருடைய பணத்தை கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல். இந்த கடனை வந்து செட்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதில் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது ப்ரொடியூசருக்கு, அது வேறு கதை, இதெல்லாம் விட்டுரும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, இன்னொன்று நம்ம ஆட்கள் தான் சோஷியல் மீடியாவில் தெரியும் இல்லைங்களா, போட்டு அக்கு வேற ஆறு வேற ஆணி வேற பிரித்து ஆராய்ஞ்சிருவாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், கடைசியில் இந்த படத்தில் ஒரு பார்ட் 2க்கு கார்த்தி ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பாரு. வித்தியாசமான மேக்கப்பு, பல்லுலாம் ஏதோ மாட்டிக்கின்னு வந்து ஒரு அமக்கலம் பண்ணியிருப்பார். இதை என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க கார்த்தி கண்ணில் வெண்ணெய், சூர்யா கண்ணில் சுண்ணாம்பாங்கன்னு அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. என்னென்னா, கார்த்திக் வந்து பையா, இவருக்கு வந்து அஞ்சான் லிங்குசாமி டைரக்ஷன், அப்புறம் கார்த்திக் வந்து 1000ல் ஒருவன், இவருக்கு வந்து என்ஜிகே டைரக்ஷன் வந்து நம்ம இவர் செல்வராகவன். கார்த்திக் வந்து கடைக்குட்டி சிங்கம், இவருக்கு வந்து எதிர்க்கம் துணிந்தவன், யார் பசங்க பாண்டியராஜ். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சிறுத்தை, இவருக்கு வந்து கங்குவாவா? என்னங்க உங்கள் நியாயம்? கார்த்தியை வளர்த்து விட்றீங்க, இது மாதிரி சூர்யாவை அடிச்சு விட்றீங்களேன்னு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுதான் சொன்னேன், ஒரு மெட்டீரியல், ஒரு விஷயம் ட்ரோல் மெட்டீரியலாக உள்ளே இறங்கிடுச்சுன்னா அதை சோஷியல் மீடியாவில் வச்சு செய்வாங்க. சோஷியல் மீடியாவை தாண்டி பொதுஜனம், படம் பார்க்க வந்தவர்கள் அத்தனை பேரும் வந்து குமுறலில் இருக்காங்க. கங்குவா இந்த குமுறலை ஈடுகட்டுற மாதிரி ஒரு படத்தை இனியாவது ரொம்ப உஷாராக சூர்யா தர வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.